ஹலோ. வீட்டுலடா எப்போ பசங்க எல்லாம் வராங்களா? சரி நான் வந்துடுவேன். சாப்பிட்டோன்னே கிளம்பிடுவேன். நான் சாப்பிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன். அதே ரெகுலரா மீட் பண்றாங்க தானே, கண்டிப்பா வந்துடுவேன். சாப்பிடலாமா இப்போ? இந்த ஆயிடுச்சுங்க. இந்த முட்டை தான் ஆம்லேட் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சுங்க. இந்த துணி கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். நான் மறைச்சு வச்சிடுறேன். ஒரு half boil முட்டை போட்டு கொடுத்துறேன். அப்படியா? சரி சரிங்க. ஆம்லேட்டே வேணும், half boil வேணும். போட்டு கொடுத்துறேன். நான் மறைச்சு வச்சிடுறேன். நான் பாத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி, ஃப்ரெண்ட்ஸுங்க போய் மீட் பண்ண போறாரா? அவனே எப்படி போய் மீட் பண்றாருன்னு நானும் பாத்துறேன். ஓ விட்டா தானே. நானும் எப்படிதான் இந்த கபோர்டை கிளீன் பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மனுஷன் சிக்கிட்டாருங்க. பத்தாது போல இருக்கே இது. அப்பாடா, கொஞ்சம் துணி தான் அதுக்கு, சீக்கிரம் கழுவணும். ஏய், என்னது இது? இவ்வளவு துணி போட்டுருக்கு. இதை நான் மடிச்சு எப்ப கிளம்புறது? கல்லஞ்சக்காரி வெளியே போறான்னு தெரிஞ்ச உடனே இருக்கிற எல்லா துணியும் எடுத்து போட்டு வச்சிருக்கா கப்போர்ட்ல இருந்தது எல்லாம். ஐயோ, இதை நான் மடிச்சு நான் எப்ப கிளம்புறது? ஐயோ, டைம் வேற ஆகுது. பசங்க வந்துடுவானுங்க. என்ன சிரிக்கிறா? வந்து நீ மடி, உன் துணியை தானே இருக்கு. வா, வெளியே போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணுமே பண்றது. ஐயோ, பசங்க கிளம்பிடுவானுங்க. நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நான் தான் மாட்டேனா? அப்பாடா, முடிஞ்சிச்சுடா ஒரு வழியா. லாஸ்ட் துணி முடிச்சாச்சு. அப்பாடா, போன் வந்துச்சு. அதெல்லாம் பண்ணிட்டானுங்க. இதோ வந்துட்டே இருங்கடா. கிளம்பிட்டீங்களா? ஏன் இருட்டாயிடுச்சா?